சினிமாவில் மூச்சடைய எடுத்த உங்கள் முயற்சியும் பயிற்சியும் நிலத்தில் புதையுண்ட வியர்வை துளிகள் உங்களின் வெற்றியில் பதிந்த பெயர் மூவர்ண பெருமையை ஊரெங்கும் உலகெங்கும் கொண்டு சென்று மண்ணை நேசித்த மாபெரும் படைப்புகள். வீரமும் இரத்த வேகமும் படத்தில் டூப்பின்றி நிஜத்தில் நீங்கள் கண் சிமிட்டும் நேரத்தில் கடந்து போனீர்கள். காலம் சில கடந்தும் நினைவில் நிழலாடும் ஜென்டில்மேன், முதல்வன், லியோ. தேசமும் தேகமும் இரு கண்கள் என கொண்டாடும் கலைஞன் மார்ட்டினை எழுத்தில் கொண்டு வந்த ஆக்ஷன் கிங் ஒன் அண்ட் ஒன்லி அர்ஜுன் சர்ஜா அவர்களை படக்குழுவினரை அறிமுகப்படுத்த அழைக்கிறோம். அண்ட் இந்த படத்தில் எனக்கு 2 ரோல் இருக்கு. ஒன்று துருவாவோட மாமா, என்னுடைய தங்கச்சி பையன் தான் துருவா அப்படின்னு சொல்கிறத விட என்னுடைய பையனன்னு சொல்லிக்கிறது நான் பெருமை அடைக்கிறேன். ஏன்னா சின்ன வயசுலேருந்து அங்கே பிறந்ததுலேருந்து நான் பார்க்குறேன். ஸோ இன்னொரு ரோல்னா இந்த படத்தில் நான் கதை எழுதியிருக்கேன். அனைவருக்கும் வணக்கம். அர்ஜுன் சார் சொன்ன மாதிரி மார்டன் ஒரு யூனிவர்சல் தீம், அக்ராஸ் லாங்குவேஜஸ் கனெக்ட் ஆரம்ப. இதோட ரீசெண்டாக அந்த இன்டர்நேஷ்னல் ப்ரெஸ் பாம்பேயில் நடந்தது. அதுக்கப்புறம் இம்மீடியட்டாக பண்ணுறது சென்னையில் உங்களை தான் மீட் பண்ணுறாங்க ப்ரெஸ் ஆஸ் அ டீம். அண்ட் சாங்கும் அவங்க சென்னையிலேருந்து லான்ச் பண்ணுன்ற மாதிரி ப்ரொடியூசர் சார் டிசைட் பண்ணார். ஸோ வி ஆர் லான்ச்சிங் த ஃபர்ஸ்ட் சாங் ஃப்ரம் சென்னை. அப்பரண்ட்லி 3ஆம் தேதி 12 PM ஃபர்ஸ்ட்டு சாங் அது ரிலீஸ் ஆக போடுறது. நீங்கள் பார்த்த பாடல்கள். இந்த ஆல்பமை பொறுத்த வரைக்கும் எல்லா சாங்ஸும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அக்ராஸ் லாங்குவேஜஸ், எல்லா லாங்குவேஜ்லேயும் இந்த பாட்டு ரொம்ப நல்லா போகுன்றதுல எனக்கு சந்தேகமே இல்லை. முதலில் ப்ரொடியூசர் உதய் மேத்தா சார், அவருக்கு மிக்க நன்றி. அவ்வளோ உழைச்சிருக்கார் ஆஸ் அ ப்ரொடியூசர் இந்த படத்துக்காக. டெஃபினட்டாக இது வேர்ல்டு வைட் பிளாக் பஸ்டராக போகிறதுல ஒரு சந்தேகமும் இல்லை. அவருக்கு மிக்க நன்றி. துருவா சர்ஜா சார் செம்ம சப்போர்ட்டிவ் ஆஸ் அ ஹீரோ. அண்ட் இந்த பாட்டு எல்லாத்தையும் ஹிட் பண்ணுறதுக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காரு. தேங்க்ஸ் டு ஹிம். இதில் சந்தேகமே இல்லை. நான் திருப்பியும் ரிப்பீட் பண்ணுறேன், எல்லா சாங்ஸும் ஹிட்டாக போகிறதுல சந்தேகமே இல்லை. அர்ஜுன் சார், அவர் தான் ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் ப்ளே. அவரை பற்றி சொல்லணும்னு அவசியமே இல்லை. இஸ் அ லெஜண்ட். ஸோ எப்படி வந்திருக்குன்னு எல்லாருக்கும் உங்களுக்கே தெரியும். ஹீரோயின் அவங்க வைபவி, விஷிங் ஹர் அ பெஸ்ட். மியூசிக் டைரக்டர்ஸ் மணி சர்மா சார் சாங்ஸ் பண்ணியிருக்காரு, ரவி பஸ்ரூர் ரீரெக்கார்டிங் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக வந்திருக்கு இந்த படம். வெற்றி அடை போகிறோம் கண்டிப்பாக. இட்ஸ் கோயிங் டு பி வேர்ல்ட் வைட் பிளாக் பஸ்டர். நன்றி, தேங்க்ஸ். அவர்களை வாழ்த்துக்களோடு அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு தமிழ் புரிஞ்சது, பட் பேசுகிறதுக்காக கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ ப்ளீஸ் pardon me. I'll speak in English and Hindi. It's been almost 3-4 years that I've not been to Chennai, and it feels really amazing to meet you all today for my upcoming movie, Martin. This is a very special day for me since it's my song release, and especially it's in Tamil language that we are releasing it today. And to share the first glimpse with all of you all, it's been a really amazing experience. Please support Pananga. And the rest, I think we all will have to wait for 11th of October to watch our film, Martin. Thank you. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். திசை எங்கும் ஒலிக்க போகும் ஒரு குரல், செந்நிற குருதியில் எரிமலையில் மரணத்தை மீட்டும் போர் வெறியில் முளைத்த வெற்றிவாகை, புதியதோர் உலகம் செய்ய புறப்பட்ட மான், தீபந்தம் கையில் கொண்டு பல நூறு படைகள் வந்தாலும் வெற்றி கோட்டையில் எழுந்தது நீயாக, நூற்றாண்டு கழித்தும் இன்பக் கனவுகளில் திறக்கும் கதவுகள், காற்றும் கடலும் நீரும் நெருப்பும் அண்ணாந்து பார்க்கும் இவரின் ஆக்ஷன் அதிசயம் மார்ட்டின் ஹீரோ துருவா சர்ஜா. ಸ್ಯಾಂಡಲ್ವುಡ್ ನಲ್ಲಿ ಬೆಂಕಿಯಾಗಿ ಬಂದು ತನ್ನ ನಟನೆ ಮತ್ತು ಆಕ್ಷನ್ ಮೂಲಕ ಆಕ್ಷನ್ ಪ್ರಿನ್ಸ್ ಆಗಿ ಈಗ ಪ್ಯಾನ್ ಇಂಡಿಯಾ ಸ್ಟಾರ್ ಆಗಿ ಬೆಳೆದು ಬರುವ ನಮ್ಮ ದುರ್ವಾ ಸರ್ಜಾ ರವರಿಗೆ ಸ್ವಾಗತ ಸುಸ್ವಾಗತ ಅழைக்கிறோம். பிரின்ஸ் துருவா சர்ஜா அவர்களை. கரெக்டா?
ಇಲ್ಲಿ ಬಂದಿರೋ ಎಲ್ಲ ಪತ್ರಕರ್ತರಿಗೆ ಮಾಧ್ಯಮದವರಿಗೆ ಎಲ್ರಿಗೂ ನಮಸ್ಕಾರ. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் துருவா சர்ஜா. தமிழில் என்ன ரெண்டாவது படம் இது. ஃபர்ஸ்ட் படம் பேர் வந்து செமத்திமரு. இது நெக்ஸ்ட் செகண்ட் மூவி பேர் வந்து மார்டின். இந்த படம் அக்டோபர் 11th ரிலீஸ் ஆக போகிறது. தயவு செஞ்சு எல்லோரும் என்கரேஜ் பண்ணுங்கள். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு தேங்க் ஆல் மை டெக்னீஷியன்ஸ். சேகர் சார் இருக்கார் இங்கே. ஹாய். ஸோ சேகர் சார், சிவார்ஜுன் சார் இருக்கார், மை ப்ரொடியூசர் உதய் கே மெஹதா சார், அண்ட் ஆனந்த் சார், அண்ட் மை ஹீரோயின் வைபவி மேடம். senior technicians have worked in this movie. Ravi Varma stunts pannaru, Ram Lakshman master and also Ganesh master stunts pannaru, and direction AP Arjun sir pannaru. And I just want to thank my godfather, action king himself, Arjun Sarja. எனக்காக அவர் வந்து எனக்கு லான்ச் பண்ணுவார். அண்ட் ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே சார் என்ன எல்லாருக்கும் தெரிய மாதிரி பேட்ரியாட்டிக் அப்படியெல்லாம் இருக்குது. ஸோ இட் வாஸ் வெரி வெரி பிக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் தி என்டையர் டீம். பிகாஸ் என்ன அர்ஜுன் அங்கிள் ஸ்டோரி இது. we have tried our best to execute his story and screenplay. And I think சாரி, எனக்கு தமிழ் அவ்வளோ தெளிவாக வராது, ட்ரை பண்ணுறேன். தயவு செஞ்சு எல்லோரும் அக்டோபர் 11th படம் பார்த்து என்கரேஜ் பண்ணுறீங்க நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஆஞ்சநேயா. துருவா சார்ஜை பொறுத்த வரைக்கும் ஆக்ஷனில் பயங்கரமாக பின்னி எடுப்பார். ஆனால் ரொம்ப குழந்தை மாதிரி, அவரோட பேச்சும் சரி, அவரோட பிஹேவியரும் சரி, ரொம்ப சைல்டு மாதிரி பிஹேவ் பண்ணுவார். அர்ஜுன் சார், இப்போது வேட்டையனுக்காக கங்குவாவை ரிலீஸ் தள்ளி வச்சுட்டாங்க. நம்ம படம் இங்கே நம்ம படம் அந்த படம் 10ஆம் தேதி வருது, நம்ம படம் 11ஆம் தேதி வருது. அது எப்படி பார்க்குறீங்க? ஆக்ஷன் கிங்கும் ஒரு பீரியடில் சூப்பர் ஸ்டாருக்கு ஈக்குவலானவர் தான். இன்றைக்கும் ஆக்ஷனில் அவர் அடிச்சுக்க ஆளே கிடையாது. அந்த தைரியத்தில் மருமகப்புள்ள படத்தை லான்ச் பண்ணுறீங்களா? அந்த தைரியம்லாம் இல்லைங்க. இல்லை, அது பெரிய படம் ரிலீஸ் ஆக போகுது அன்றைக்கி. அதுக்கு முன்னாடியே இங்கே பிளான் பண்ணது. இது ஒரு பாஷையில் பண்ணான்னா நிச்சயமாக வந்து கொஞ்சம் முன்ன பின்னு யோசிக்கலாம். எல்லா பாஷையிலையும் பிளான் பண்ணியிருக்காங்க இல்லையா ப்ரொடியூசர். இப்போல்லாம் ஒரு பாஷையில் பிளான் பண்ணுறதுக்கே உங்களுக்கு தெரியும், போதும்னு ஆகிடும். இங்கே இப்போ பிளான் பண்ணி, தெலுங்கில் பிளான் பண்ணி, கன்னடத்தில் பிளான் பண்ணி, ஹிந்திலேயே பிளான் பண்ணி, அதுக்கப்புறம் அதுக்கு உண்டான ஒரு பிஸ்னஸுக்கு உண்டான விஷயங்களெல்லாம் இருக்கும். நிறைய பேருக்கு வந்து பேசணும், நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுக்கு பேசணும் இதெல்லாம். ஸோ நிச்சயமாக அது ஒரு பெரிய படம். ரஜினி சார் படம் அஃப்கோர்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சது, மிகப்பெரிய படம். ஸோ அந்த படம் பார்த்துட்டு நிச்சயமாக மக்கள் வந்து இந்த படமும் பார்க்குறாங்க அப்படிங்கிற நம்பிக்கை. துருவா சார், உங்களுக்கு ஒரு கொஸ்டின். மாமா வந்து கொஞ்சம் காலங்காலத்து தான் பேட்ரியாட்டிசம், தேசபக்தி இதுக்கெலாம் வந்தாங்க. அது வரைக்கும் லவ், ஆக்ஷன் அதெல்லாம் இருந்தாங்க. உங்களை 5வது படத்துலேயே இப்படி பேட்ரியாட்டிசத்துக்கு பெரிய லெவலில் கதை எழுதி தள்ளிட்டாங்களே, அது நீங்களே விரும்பி ஏற்றுக்கிட்டதா மாமாவோட பாணியில் செய்கிறதுக்கு என்ன அப்படின்றத சொல்லுங்கள். இல்லை, என்னன்னா ஆஸ் அன் ஆக்டர் எல்லா கேரக்டர்ஸும் ட்ரை பண்ணணும் சார். ஸோ ஐ காட் திஸ் மச் பிஃபோர், அவ்வளோதான். துருவா சார், இந்த படத்தில் ஆக்ஷன் சீக்வன்ஸ் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. நிறைய இன்டர்நேஷ்னல் ஃபைட்டர்ஸ்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. அவங்க கூட இருந்தப்போ எப்படி இருந்தது சார்? என்ன சவாலாக இருந்தது? ஃபைட்டிங் தான் சவால். கம்யூனிகேஷன் அண்ட் ஃபைட்டிங் தான் சவால். அவருக்கு அடிக்கிறது, அவர் எனக்கு அடிக்கிறது, இது கம்யூனிகேஷன், அவ்வளோதான். ஃபைட் மாஸ்டர் வந்து ராம் லக்ஷ்மன் மாஸ்டர் பண்ணார். ஸோ இட் வாஸ் கம்ஃபர்டபுள் ஒன்லி. அது இன்ஜூர்டு. ஆனால் அவர் குத்துனா ரியலாக வருது. ஐ மீன் லைக் it was almost like real fight only, but you can witness the madness in this movie for sure. all the best sir. உங்க மாமா ஆக்ஷன் கிங் ஃபைட் நிறைய சொல்ல வேணாம் அர்ஜுன் சார். இப்போ உங்க மாமாவை டைரக்டரா பார்க்க பிடிக்குதா இல்ல நடிகராகவே பார்க்க பிடிக்குதா? டைரக்டர், ஹீரோ, both. ஃபர்ஸ்ட் ஹீரோ தான். ஹீரோயின் மேம்,
உங்களுக்கு ஒரு கொஸ்டின் ட்ரான்ஸ்லேட் பண்ணுவாங்க, கவலைப்படாதீங்க. இவரோட முன்னாடி படம்லாம் பார்த்துருப்பீங்க. சமத்திமர்லாம் பார்த்தப்ப இவரை பார்த்து எனக்கே ஒரு பயம் ஏற்பட்டுச்சு. இப்படி ஒரு ஹீரோவோட ஜோடி ஆகிறோன்ற பயம் எதுவும் உண்டா? கொஞ்சம் ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்க ப்ளீஸ். ஆஜானு பகவா 6 feet இருக்கிறாரு பாடி. Honestly, I was actually a little scared on my first day of shoot. And but first day of shoot, I would tell you, it was a fight sequence, and he was in his like full body and all. Then I was standing in front of him for the shot, and before the shot could start, somebody I could hear like madam ready, like that, and I didn't know who's talking to me. But then I somehow realized maybe it's Dhruva sir. So I turned around, and he was like, madam, are you ready? So that sweet gesture that he showed me from the day one, that he called me madam. Yeah. So after that, I wasn't scared. அவர் பார்க்க தான் அப்படி, ஆனால் ஒரு குழந்தை மாதிரி அப்படி சொல்ல வரீங்க. சைல்டு லைக் சார். அர்ஜுன் சார், அப்புறம் உங்களுக்கு ஒரு கேள்வி. இவங்க 2 பேர் காஸ்டியூம் பார்த்தா எல்லா வார்த்தைகள் நீங்களே போட்டு கொடுப்பீங்களே சார். இந்த கேள்வி இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு கேள்வி. இவங்க 2 பேர் காஸ்டியூம் பார்த்தா இங்கே ஒரு பிரபல கட்சியோட கலர் ஞாபகம் வருது. உங்க காஸ்டியூமும் சேர்த்து பார்த்தா அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிற ஒரு கட்சியோட ஞாபகம் வருது. ஏதாவது பிளான் பண்ணி பண்ணதா இல்ல? உங்களுக்கே சந்தோஷம் இல்லை எப்படி ஒரு கேள்வி கேட்டேன்னு? தேங்க்யூ, நன்றி. சந்தோஷம் தானே?